இவர்கள் இருவருக்குமான வித்தியாசங்கள் என்ன என்பதனை இந்த இரண்டு புஸ்தகங்களின் வழியாக நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது வளர்ப்பு தந்தையான யோசேப்பு கூட இருந்தார் என்று இந்த பைபிளிலே லூக்கா 2வது அதிகாரம் 3வது வசனம் சொல்கிறது. ஆனால் இந்த குரானிலே அந்த மரியாம் என்று சொல்லப்படுகிற ஈசாவின் தாய்க்கு கணவராக யாரும் இருக்கவில்லை என்பதனை தெளிவாக சொல்கிறது. மரியாம் ஈசாவை கருக்கொண்டார், பேரீத்தம் மரத்தின்பால் வந்தார் என்று அத்தியாயம் 19 22 23 வசனங்கள் சொல்லுகின்றன. இந்த பைபிளிலே இயேசு கிறிஸ்து பிறந்த போது முதற் பேரான மகனை பெற்று சத்திரத்தில் இடமில்லாமல் முன்னணையில் கிடத்தினார் என்று வேதாகமும் சொல்கிறது. அதாவது முன்னணை என்று சொல்லப்படுவது அன்று ஆட்டு இடையர்கள் தங்களுடைய முதல் தரமான பலிகளை யெகோவா தேவனுக்கு கொடுப்பதற்காக முன்னணை என்கிற ஒரு சாதனத்தில் வைத்து பாதுகாத்திருந்தார்கள். அதில் தான் இயேசு கிறிஸ்து கொண்டு கிடத்தப்படுகிறார் என்று வேதாகமும் சொல்லுகிறது. ஆனால் குரானை எடுத்து வாசிக்கும் போது ஈசா பேரீத்த மரத்தின் அடியில் பிறந்தார்